Welcome to food.green. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்தி, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் நம்மளால் வெளியே போய் நம்ம நினச்சதை வாங்கி சாப்பிட முடியாது. இது வந்து வெரி சிம்பிள் ரெசிபி. நம்மளே வீட்டில் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பொரிக்கடலை 1 கப், வேர்க்கடலை 1/2 கப், வறுத்த வேர்க்கடலையா எடுத்துக்கோங்க. நெய் 1/2 கப், பிரவுன் சுகர் 1/4 கப், 4 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. முந்திரி தேவையான அளவு, திராட்சை தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்த பொரிக்கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஏலக்காவையும் இதோட சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வாணலி எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகினதும் எடுத்து வச்சிருக்கிற முந்திரி இதை வறுத்துக்கோங்க. அடுத்ததா திராட்சை சேர்த்துக்கோங்க. லைட் கோல்டன் ப்ரௌனா வறுத்துக்கோங்க. திராட்சையும் நல்லா பஃப் ஆகி வரும். அப்படி வந்ததுக்கு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை வந்து உருக்கிக்கோங்க. ரொம்ப சூடு பண்ண வேணாம். ஓரளவுக்கு நம்ம மாவு உருட்டி பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற சூடு இருந்தா போதும். நெய் சூடாயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுங்க கேஸ். ஒரு பவுல்ல நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கதை எடுத்துக்கோங்க. அதோட பிரவுன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை அதை இதோட சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருக்கி வச்சிருக்கிற நெய்யை இது மேல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு சின்ன சின்ன பால்ஸா பிடிச்சுக்கோங்க.
நெய் சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நல்லா கெட்டியாக பிடிங்க, அப்போ தான் உதிராமல் இருக்கும். இதே மாதிரியே எல்லா பால்ஸும் ரெடி பண்ணிக்கோங்க. கீயை ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கீ வந்து கொஞ்சம் சூடாகவே இருந்தால் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பால்ஸ் வந்து பிடிங்க. இதை நம்ம கடையில் போய் வாங்கினா காஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், ஹெல்த்தியாக பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. இது வந்து நம்மளால் ஈஸியாக வீட்டிலே பண்ண முடியும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு 18 பால்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸை மாற்றிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, food.green சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.